இது நான் நேற்று வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நடந்த ஒரு தீ விபத்து. இது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பனங்காடு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே நடந்தது. இந்த குடோனில் ஒரே கருப்பாக புகை வந்துட்டுருந்தது. சரி என்னன்னு பார்த்தா, ஒரே ஃபயர் ஆகிட்டு இருந்தது. சரி அப்படியே ஓரமாக நின்று வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன தான் நடக்குதுன்னு. பக்கத்தில் இருந்தவங்களாம் பவர்லாம் ஆஃப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு ஈபிலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபயர் ஆஃபீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கும் பண்ணியிருந்தாங்க, ஆந்திராவுக்கும் பண்ணியிருந்தாங்க. 2 சைடில் இருந்துமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு, அந்த ரேஞ்சர்ஸ்லாம் வர்றதுக்கு. ரொம்ப நேரம் நானே வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ தான் வருவாங்க. ஏன்னா பாதி தான் நான் போகும்போது அப்போ ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் எரிஞ்சிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பாருங்கள், அந்த இதுவில் புகை மட்டும் தான் வந்துட்டுருக்கு, கருப்பாக புகை மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு லெவலில் என்ன பண்ணுறதுனே தெரியல யாருக்குமே. ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டு சைட்லேருந்தும் ஃபயர் ஆஃபீஸில் வரல, ஆந்திரா சைட்லேருந்தும் ஃபயர் ஆஃபீஸில் வரல. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி இருந்தவங்களும் பயந்துகிட்டே இருக்காங்க, உள்ளே சிலிண்டர்லாம் இருக்குது, வெடிக்க போகுது அப்படின்னு. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க வேர் ஹவுஸ் நினைக்கிறேன். அது வேர் ஹவுஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இதை. இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த டீசல்லாம் விற்கிற ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுமே ரொம்ப பரபரப்பாக அந்த சைட்லேருந்து அந்த சைடு ரோட்லேருந்து இந்த சைடில் எடுத்துகிட்டு வர்றதும் போகிறதுமா, அங்கே இருந்த திங்ஸ்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் நின்று பார்க்குறவங்க லாரிலாம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருந்துகிட்டே இருந்தது, அப்படியே டிராஃபிக் ஆகிறதும் அப்படின்னு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பனங்காடுன்னு ஆப்போசிட்லேயே பனங்காடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுலேயும் நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க கன்வர்சேஷன் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது உள்ள கேஸ் இருக்குது, வெடிக்கும், நான் எல்லோரும் போயிடுங்க, இங்கே யாருமே நிற்காதீங்க, இது உள்ள கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்டுருந்தது வர மாதிரி. ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வழியாக அந்த ஃபயர் ஆஃபீஸோட வெஹிக்கிள் வந்துருச்சு. இப்போ தான் இறங்குறாங்க. நான் இப்போ கொஞ்சம் கிட்ட போய் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் கிட்ட போகிறேன். பட் ஆனால் இங்கே நிற்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அனல் பயங்கரமாக இருந்தது, அவ்வளோ சூடாக இருந்தது அந்த ஏரியாவே. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன், இவ்வளோ பெரிய குடோன் பக்கத்தில் இருந்து எரியறத. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இவ்வளோ பெருசு எரியறது? பட் கோடிக்கணக்கில் கண்டிப்பாக நஷ்டமாயிருக்குன்றாங்க எல்லாருமே. உள்ளே இருந்ததெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருள் ரொம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. இப்போ நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்னால் நிற்கவே முடியல. பட் ஆனால் இன்னும் பக்கத்தில் போய் நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ அவங்க ஃபயர் ரேஞ்சர்ஸும் வந்துட்டாங்க. அந்த வாட்டரை அடிச்சிட்ருக்காங்க பம்ப் மூலமாக. பட் ஆனால் அது கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டும் தான் வந்திருக்கு, அந்த ஃபயர் ஆஃபீஸோட வெஹிக்கிள். பட் ஆனால் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 இருந்தால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கிட்ட போயும் பார்க்குறாங்க. அவங்களும் கிட்ட வராதீங்க, எல்லாம் தூரமாக நில்லுங்க, போங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் ஆஃபீஸர்ஸும் சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம மக்கள் கேட்க மாட்டுறாங்க. நானே கொஞ்சம் தூரமாக தான் நிற்கிறேன். பட்டு இருந்தாலுமே எனக்குமே ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உள்ளேருந்து ஏதாவது வெடித்து வெளியே வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைரெக்ஷன்லேயும் அந்த வாட்டரை அடிச்சிட்ருக்காங்க. பட்டு அப்போவுமே அது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா 100% அந்த வேர் ஹவுஸ் ஃபுல்லாகவே ஃபயர் பரவிடுச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் யோசிச்சுட்ருக்காங்க அவங்க. இருந்தாலும் நிறைய டிராஃபிக் ஆகுது, இதனால் பயங்கர டிராஃபிக். அந்த ஹைவேலேயே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதனாலேயே எல்லோரையும் போங்க, நிற்காதீங்க, ஏதாவது இஷ்யூனால் எதுவும் பண்ண முடியாது, சீக்கிரமாக இங்கேருந்து யாரும் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் எதனால் இது ஆச்சுன்னு தெரியல. நான் அங்கே இருந்த விசாரித்த வரைக்கும் அவங்க சொல்கிறது ஸோ அங்கே இருக்க இபி ஒயரில் கொஞ்சம் இஷ்யூ, ஏதோ ஸ்பார்க் உள்ளே இப்போ ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சுன்றது டீட்டெயிலாக தெரியல. பட் கண்டிப்பாக மார்னிங் நான் இந்த சைடில் தான் போவேன். அப்போ கண்டிப்பாக இதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணி எப்படி அழிச்சிருக்காங்கன்னு எனக்கு ஏன்னா நான் கிளம்புறேன். ஏன்னா மழை வருது, மழையும் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன்.
என்ன நடக்குதுன்றத காலையில் நான் உங்களுக்கு வீடியோவில் நடந்துச்சுன்றதை நான் காலையில் வீடியோவில் இவ்வளோ தூரமாக நின்று பார்க்குற எனக்கே வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஆனால் அவ்வளோ கிட்ட போய்ட்டு அவங்க அந்த வாட்டரை வச்சு அடிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை நம்ம பாராட்டியே தான் ஆகணும் இந்த விஷயத்த. காலையில் வந்து நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:00 வந்து நான் அந்த வழியாக தான் ஜாபுக்கு என்னோடய வேலைக்கு போவேன். ஸோ அப்போ தான் ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. இந்த நைட்டு எரிஞ்ச அந்த தீயை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்கன்றத இப்போ பார்க்க முடியுதா? கண்டிப்பாக ஒரு கோடிக்கணக்கில் தான் இதில் நஷ்டமாயிருக்கும். இது எல்லாமே எரிஞ்சிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.